எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து வீடியோவில் ஸ்ரீபெரும்புத்தூரில் புதுசாக பில்ட் பண்ணி புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்க எம்கே சினிமாஸை பற்றி டீட்டெயில் ரிவ்யூ பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த தேட்டர் எக்ஸாக்டாக எங்கே இருக்குன்னு சொல்லணும்னா, நீங்கள் ஸ்ரீபெரும்புத்தூர் நேஷ்னல் ஹைவேல போகும்போது லெஃப்ட் ஹேண்ட் சைடில் மாம்பாக்கம்னு சொல்லிட்டு ஒரு ஊராட்சி போர்டு உங்கள் கண்ணுக்கு தெரியும். அந்த போர்டில் லெஃப்ட் டேர்ன் பண்ணி ஸ்ட்ரைட்டாக உள்ளே வந்துகிட்டே இருந்தீங்கன்னா ஒரு 200 மீட்டர்ஸில் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இந்த தேட்டரோட காம்ப்ளெக்ஸ் நம்ம கண்ணுக்கு தெரியும். ரொம்ப உள்ளலாம் இல்லை, மெயின்லேயே இருக்குது. நேஷ்னல் ஹைவேலேருந்து ரோடும் இங்கே நல்லாவே இருக்குதுன்னு சொல்லலாம். இந்த தேட்டரோட பாக்ஸ் ஆஃபீஸ் தேட்டரோட என்ட்ரன்ஸ்லேயே இருக்குது. நீங்கள் உங்கள் டிக்கெட் பண்ணிக்கலாம். ஆன்லைனில் புக் பண்ணுறவங்க டைரெக்டாக தேட்டருக்குள்ளே போயிடலாம். அதாவது டிக்கெட்டையும் டிஸ்ட்ரிக்ட் ஆப்பில் புக் பண்ணுறவங்க. இங்கே பார்க்கிங்க்கு ஸ்பேஸ் ரொம்ப பெருசாகவே இருக்குது. நீங்கள் பைக்குக்கு 20 ரூபாவும் காருக்கு 30 ரூபாவும் பார்க்கிங் சார்ஜஸாக ஒரு ஷோக்கு கலெக்ட் பண்ணுறாங்க. ஹவுஸ்ஃபுல்லானா கூட பார்க்கிங் கன்ஜஸ்ட் ஆக வாய்ப்பு இல்லை. அந்தளவுக்கு இங்கே பார்க்கிங் ஸ்பேஸ் ரொம்பவே அதிகமாகவே இருக்குது. நீங்கள் உங்கள் வெஹிக்கிளை பார்க் பண்ணிவிட்டு உள்ளே வந்தீங்கன்னா என்ட்ரன்ஸ்லேயே குடிக்க ஃப்ரீயாக ஆரோ வாட்டர் வச்சுருக்காங்க. இது பாராட்ட வேண்டிய விஷயந்தான். அந்த ஆரோ வாட்டருக்கு ஆப்போசிட்லேயே இதுக்கு லெஃப்ட் இருக்குது. அதாவது இங்கே மொத்தம் 2 ஃப்ளோரில் தேட்டர் இருக்குது. அதாவது ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் 2 ஸ்க்ரீனும் தேர்ட் ஃப்ளோரில் தேர்ட் ஸ்க்ரீனும் இருக்குது. இந்த 2 ஃப்ளோருக்குமே நீங்கள் லிஃப்ட்டும் யூஸ் பண்ணிக்கலாம், ஸ்டெப்ஸும் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட் ஃப்ளோரில் என்ட்ரானோடனே இங்கே இருக்கிற கேஃப்டேரியா தான் நம்ம கண்ணுக்கு தெரியும். அந்த கேஃப்டேரியா தாண்டி தான் ஸ்க்ரீன் 1 and 2 இருக்குது. இப்போ நம்ம ஸ்க்ரீன் 1 பற்றி பார்ப்போம். ஸ்க்ரீனுக்குள்ளே என்ட்ரானோடனே ஏசி சூப்பராகவே ஃபீல் பண்ண முடிஞ்சுது. ஃப்ராக்ரன்ஸ் யூஸ் பண்ணுற மாதிரி இந்த ஸ்க்ரீனில் எனக்கு தெரியல. நீங்கள் ஸ்க்ரீனுக்குள்ளே என்ட்ரானோடனே வாலில் கோல்டு கலரில் டிசைன் நம்ம கண்ணுக்கு தெரியும். சிம்பிள் நீட்டாக இருந்தாலும் பார்க்கறதுக்கு அட்ராக்டிவாக இருந்தது. இங்கே இருக்கிற சீட்ஸுக்கு இவங்க பிளாக் கலர் தான் கொடுத்துருக்காங்க. சீட்ஸை மொத்தம் இங்கே ஒரே வகையாக தான் பிரிக்கிறாங்க இந்த ஸ்க்ரீன் 1ல். அதாவது பிளாட்டினம்னு இங்கே இருக்கிற எல்லா சீட்ஸையும் பிரிக்கிறாங்க. அந்த பிளாட்டினத்துக்கு இப்போதைக்கு இவங்க 183 டிக்கெட் பைசா சார்ஜ் பண்ணுறாங்க. இந்த பிளாட்டினம் கிளாஸில் ஒரே நேரத்தில் 132 பேர் ஒரே ஷோவில் இந்த ஸ்க்ரீன் 1ல் உட்காந்து படம் பார்க்கலாம். இந்த ஸ்க்ரீனில் இவங்க டால்பியோட 7.1 ஆடியோ சொந்தம் யூஸ் பண்ணுறாங்க. இங்கே மொத்தம் 10 சரௌண்ட் ஸ்பீக்கர் இருக்குது. சரௌண்டுக்கு எல்லாமே பல்ஸ் பிராண்டோட ஸ்பீக்கர்ஸ் தான் யூஸ் பண்ணுறாங்க. ஆல்ரெடி உங்களுக்கே தெரியும் பல்ஸ் பிராண்ட் ஸ்பீக்கர் எப்படி இருக்குன்னு. சவுண்ட் லெவல் எல்லாமே ப்ரீமியமாகவே இருக்கும். பேஸோட பஞ்சும் சரி, சரௌண்ட் லெவலும் சரி, இங்கே இருக்கிற ரெண்டுமே ப்ரீமியம் லெவலாகவே மெயின்டைன் பண்ணிட்டு வராங்க. சவுண்ட் இங்கே சூப்பராகவே இருக்குது. இந்த ஸ்க்ரீன் 1ல் இவங்க பார்கோவோட 2K RGB லேசர் ப்ரொஜெக்டர் யூஸ் பண்ணுறாங்க. பிக்சர் குவாலிட்டி சூப்பராகவே இருக்குது. எந்த ஒரு நெகட்டிவ் சொல்ல முடியாது. ஓவராலாக இந்த ஸ்க்ரீன் 1ல் நெகட்டிவ் எதுவுமே இல்லை. இப்போ நம்ம ஸ்க்ரீன் 1 பக்கத்துலேயே இருக்க ஸ்க்ரீன் 2 பற்றி பார்ப்போம். சேம் இந்த ஸ்க்ரீன் 2க்குள்ளே என்ட்ரான போது ஸ்க்ரீன் 1க்குள்ளே என்ட்ரான அதே ஃபீல் தான் கொடுத்தது. ஆமாம், இன்டீரியர் மட்டும் ஸ்லைட்டாக சேஞ்ச் ஆகிருக்கும் டிசைனில். மற்றபடி இந்த ஸ்க்ரீன் 2லேயும் இவங்க பிளாக் கலர் சேம் சீட்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. இங்கே இருக்கிற சீட்ஸையும் இவங்க பிளாட்டினம் தான் பிரிக்கிறாங்க. அந்த பிளாட்டினத்துக்கு 183 ருபீஸ் தான் டிக்கெட் பைசா சார்ஜ் பண்ணுறாங்க. இந்த ஸ்க்ரீன்லேயும் ஸ்க்ரீன் 1 மாதிரியே ஸ்க்ரீன் 2லேயும் ஒரே நேரத்தில் 132 பேர் ஒரே ஷோவில் உட்காந்து படம் பார்க்கலாம். சீட்டோட கம்ஃபர்டபுள் ரெட் ரூம் எல்லாமே இங்கேயும் சூப்பராகவே இருக்குது. புஷ்பேக்கோட நம்ம படத்தை என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். இந்த ஸ்க்ரீன் 2லேயும் டால்பியோட 7.1 ஆடியோ சவுண்ட் தான் யூஸ் பண்ணுறாங்க. இங்கே மொத்தம் சேம் ஸ்க்ரீன் 1 மாதிரியே 10 சரௌண்ட் ஸ்பீக்கர் இருக்குது. சரௌண்டுக்கு எல்லாமே அதே பல்ஸ் பிராண்ட் ஸ்பீக்கர் தான் யூஸ் பண்ணுறாங்க. சரௌண்ட் எஃபெக்ட்டும் சரி, பேஸோட பஞ்சும் சரி, இங்கே ரொம்ப ரொம்ப ப்ரீமியமாகவே இருக்குது. எந்த ஒரு சவுண்டும் இறைச்சல் தர மாதிரி இல்லை. ஒரு ப்ளசண்ட்டான ஆடியோ லெவலே இங்கே சூப்பராக மெயின்டைன் பண்ணிட்டு வராங்க. முக்கியமாக ஒரு விஷயம், நம்ம டிக்கெட்லையும் டிஸ்ட்ரிக் ஆப்லையும் பார்க்கும்போது இந்த ஸ்க்ரீன் 1 and 2 வந்து பார்க்குறதுக்கு ஒரு சின்ன ஸ்க்ரீனாக தான் இருக்கும். அதாவது சீட்டிங் வைஸ் சொல்கிறேன். ஆனால் நீங்கள் அதை பார்த்து ஏமாந்துடாதீங்க. இங்கே இருக்கிற ஸ்க்ரீன் 1 and 2 ரெண்டுமே இந்த ஆடிட்டோரியத்துக்கு ஏற்ற ஒரு பர்ஃபெக்டான ஸ்க்ரீனாக சொல்லுவேன். அதாவது ரொம்ப பெரிய ஸ்க்ரீன் சொல்ல முடியாது, சேம் டைம் ரொம்ப சின்ன ஸ்க்ரீன் சொல்லவே முடியாது. நீங்கள் படம் பார்க்க ஒரு பெரிய ஆடிட்டோரியத்துலேருந்து பெரிய ஸ்க்ரீனில் பார்க்குற ஃபீல் தான் நம்மளுக்கு தருமே தவிர டிக்கெட் நியூவில் இருக்க அந்த சீட்டிங் கெப்பாசிட்டியை பார்த்து ஏமாந்துடாதீங்க. இந்த ஸ்க்ரீன் 2லேயும் சேம் இவங்க பார்கோவோட 2K RGB லேசர் ப்ரொஜெக்டர் யூஸ் பண்ணுறாங்க. பிக்சர் குவாலிட்டிலையும் எந்த ஒரு நெகட்டிவ் சொல்ல முடியாது. பிக்சர் குவாலிட்டியும் இங்கே சூப்பராகவே மெயின்டைன் பண்ணிட்டு வராங்க. நெகட்டிவ்னு சொல்கிற அளவுக்கு இந்த ஸ்க்ரீன் 2லேயும் எதுவுமே என்னால் ஃபைன் பண்ண முடியல. அடுத்து நம்ம தேர்ட் ஃப்ளோரில் இருக்க ஸ்க்ரீன் 3 பற்றி பார்ப்போம். ஸ்க்ரீன் 1 and 2 ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்குது. அதுக்கு தனியாக எப்படி செப்பரேட்டாக ஃபுட் கோர்ட் இருக்குமோ அதே மாதிரி தனியாக இங்கே ஸ்க்ரீன் 3க்கும் ஃபுட் கோர்ட் கொடுத்துருக்காங்க. ஸ்க்ரீனுக்குள்ளே நீங்கள் என்ட்ரான உடனேயே
உங்களுக்கு ஒரு பெரிய ஆடிட்டோரியம் தான் கண்ணுக்கு தெரியும். ஆமாம், இங்கே இந்த ஸ்க்ரீன் 3 தான் இருக்கிறதுலே பெரிய ஆடிட்டோரியம் 3 ஸ்க்ரீனில். இந்த ஸ்க்ரீன் 3ல் ஒரே நேரத்தில் 262 பேர் ஒரே ஷோவில் உட்காந்து படம் பார்க்கலாம். இதுக்கு இவங்க டிக்கெட் பைசா 183 சார்ஜ் பண்ணுறாங்க. அதுக்கு பிளாட்டினம்னு இங்கே இருக்கிற எல்லா டிக்கெட்ஸையும் பிரிக்கிறாங்க. மற்ற 2 ஸ்க்ரீன்லேயும் பிளாக் கலர் சீட்டை கொடுத்துருப்பாங்க. இந்த ஸ்க்ரீன் 3ல் ரெட் கலர் சீட்ஸை கொடுத்துருக்காங்க. சீட்ஸோட கம்ஃபர்டபுள் ரொம்ப ரொம்ப சூப்பராகவே இருக்குது. முக்கியமாக லெக் ரூம் வந்து இங்கே நிறைய ஸ்பேஸ் இருக்குது. கம்ஃபர்டபுளாக நம்ம புஷ்பாக்கோட இந்த ஸ்க்ரீன் 3லையும் நம்ம படம் பார்க்கலாம். இந்த ஸ்க்ரீனில் டால்பை அட்மாஸோட ஆடியோ சவுண்ட் தான் யூஸ் பண்ணுறாங்க. இங்கே மொத்தம் 20 சரௌண்ட் ஸ்பீக்கரும் 16 அட்மாஸ் ஸ்பீக்கரும் இருக்குது. சரௌண்ட் அட்மாஸுக்கு எல்லாமே சேம் பல்ஸ் பிராண்டோட ஸ்பீக்கர்ஸ் தான் யூஸ் பண்ணுறாங்க. ஆடியோ குவாலிட்டி இந்த ஸ்க்ரீன் 3ல் டாப் நாச்சாக இருக்குன்னு சொல்லுவேன். நான் இங்கே ஸ்பைடர்மேன் ரன் ஆகும்போது தான் போனேன். ஆடியோ குவாலிட்டியும் சரி, வீடியோவோட 3D குவாலிட்டியும் சரி இங்கே சூப்பராகவே இருக்குது. இங்கே கொடுக்குற 3D கிளாஸோட குவாலிட்டி ரொம்ப ரொம்ப நல்லாவே இருக்குது. இந்த ஸ்க்ரீன் 3ல் இவங்க பார்கோவோட 4K RGB லேசர் ப்ரொஜெக்ஷன் யூஸ் பண்ணுறாங்க. பிக்சர் குவாலிட்டி டாப் நாச்சாக இருக்குது. முக்கியமாக கலர் கான்ட்ராஸ்ட் எல்லாமே சூப்பராகவே இருக்குது. எந்த ஒரு நெகட்டிவும் இங்கே எதுவுமே என்னால் கண்டுபிடிக்க முடியல. அந்தளவுக்கு ஒரு ப்ராப்பரான பிக்சர் குவாலிட்டியும் ஆடியோ குவாலிட்டியும் இந்த ஸ்க்ரீன் 3லையும் மெயின்டைன் பண்ணிட்டு வராங்க. ஓவராலாக எனக்கு இந்த 3 ஸ்க்ரீன்லேயுமே படம் பார்க்குற எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப ரொம்ப அருமையாக இருந்தது. இந்த மாதிரி ஏரியாவில் இந்த மாதிரி ஒரு தியேட்டரை ஓப்பன் பண்ணது ரொம்பவே பாராட்ட வேண்டிய விஷயம் தான். சென்னையில் இருக்கிற மல்டிப்ளெக்ஸுக்கு நிகரான தியேட்டர் தான் இங்கே மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. இதுக்கு அந்த டீமுக்கு நம்ம கண்டிப்பாக வாழ்த்துக்கள் சொல்லி ஆகணும். டிக்கெட் நியூவில் செக் பண்ணும்போதோ நானும் உங்களை மாதிரியே டிசப்பாயிண்ட் தான் ஆனேன். என்னடா அது எல்லாமே குட்டி ஸ்க்ரீனாக இருக்குன்னு சொல்லிட்டு. ஆனால் இங்கே நேரடியாக வந்து பார்த்ததுக்கப்புறம் தான் எனக்கு உண்மையிலே ரொம்ப சர்ப்ரைஸாக இருந்தது. இங்கே இருக்க ஸ்க்ரீன் சைஸும் சரி, ஆடிட்டோரியமும் சரி, இங்கே கொடுக்குற குவாலிட்டியும் சரி எல்லாமே டாப் நாச்சாக இருந்ததுனே கண்டிப்பாக என்னால் சொல்ல முடியும். நீங்கள் இந்த MK சினிமாஸில் படம் பார்த்து இருந்தீங்கன்னா மறக்காமல் உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்ததுன்னு கீழே கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இந்த ஸ்க்ரீன் 3யோட டெமோ அட்டாச் பண்ணுறேன், பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இதே மாதிரி அடுத்த ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.